ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷூட் பை ஆப்பிள் ராஜ் மை சேனல். இந்த பைக் ட்ரிப்பில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்கன்னா, பழனி டு கொடைக்கானல் போகிறதா ஒரு பிளான். ஸோ போகிற வழியில் கணக்கன்பட்டி சித்தர், அப்புறம் பழனி, இந்த 2 இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் கணக்கன்பட்டி போனதில்லை, பழனிக்கு நிறைய தடவை போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த கணக்கன்பட்டி சித்தர் அவர்களையும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய பைக் ட்ரிப்பில் நடந்த ஒரு சில அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கோயிலில் இருக்கிற சாமிக்கு வந்து எல்லாம் மிட்டாய் வாங்கி வைக்கிறாங்க. அது எதுக்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு கேட்டால் பேருக்கு என்னன்னு குழந்தை வேலைன்னுல பேரு. இப்போ குழந்தை என்ன சாப்பிடும்? மிட்டாய் தான் சாப்பிடும். குழந்தை வேலைன்னா குழந்தை வேலைக்கு வைக்கலாம். ஒரு பாட்டிலாம் வந்துட்டு உண்டியலுக்குள்ள சாக்லேட்டை போட்டு போயிட்டு இருக்கு. அது பார்க்குற இடமெல்லாம் போட்டு போயிட்டு இருக்கு சாக்லேட்டை. பார்த்தோம் என்ன பண்ணுறது, அவங்களுடைய பக்தி அந்த மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் தைப்பூசம் நெருங்க இங்கே பயங்கர க்ரௌட் இருக்கும். ஏன்னா பக்தர்கள் வந்து அவ்வளோ நடைப்பயணத்தில் வந்துட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. பூசத்துக்கு தான் மெயினா வரும் இங்க கூட்டம். இந்த இடத்துல நடைபாதை பாத யாத்திரைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட தை மாசத்துக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்திலிருந்து ஆரம்பிச்சா பழனி காவடி முதல் கொண்டு அந்த கழுவு காவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அக்னி கழுவு, வைகாசி மாச 10 தேதி வரைக்குமே நடைபாதைகள் உண்டு. பாதசாரிகள் நடக்கிறாங்க. முருகன் கோயில் சத்தல்பட்டியிலேருந்து மேக்க இருக்குல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ 400 மீட்டரில் முன்னாடியே தாண்டி வந்துட்டோம் போல். ஸோ மறுபடியும் வளைச்சி போயிட்டுருக்கோம். சீசன் டைமில் வந்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும் போல். ஏன்னா இங்கே பார்க்கிங்க்கே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கட்டி வச்சுருக்காங்க. இளநீலாம் வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எந்த ஊரில் இளநீலாம் 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு தெரில.
தாங்க மாட்டோம். சும்மா எடுத்து சித்தர் வந்து ஜீவ சமாதியான இடத்த பார்த்தாச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம் அலோட் பண்ணலை. சரி நான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சரி உங்களுக்காக காட்டினேன். நிறைய பேர் மொபைலில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே, ரொம்ப டீப்பாலாம் நான் எடுக்கலை. வெளியில் வந்தோடனே சரி அன்னதானம் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். பயங்கரமாக பெரிய இடமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கட்டைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. தைப்பூசம் வேறு வரப்போகுது. இங்கே அன்னதானம் சாப்பிட்டு போகிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. உள்ளே போக போக தான் தெரியுது. இந்த சாப்பாடை சாப்பிடணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து கேள்விப்பட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், அரிசி மூட்டைகள் எவ்வளோ பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நேர்த்தி கடன் நினைக்கிறேன். இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே பார்க்க வரணுன்னு தான் வந்தேன். ரொம்ப என்னால் எடுக்க முடியல. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி அவங்களுடைய இதை ஏன் எடுக்கணும் அப்படின்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் காட்டுறேன். மாறி வாங்க சாமியெல்லாம் மாறி வாங்க சாமி மாறி வாங்க. சாப்பிட பழனிக்கு போகிற வழியில் வந்து கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான இடம்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோம், நானும் தம்பியும். எப்படி இருந்துச்சு? சாப்பாடு போடுறாங்க உள்ள, அன்னதானம் தரமாக இருந்துச்சு. அள்ளி தான் வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போங்க.
உள்ள வந்துட்டு போனோடனே ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. பிரசாதமா வந்து எங்களுக்கு கடலை மிட்டாய் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு டவுட்ண்ணே, நமக்கு வந்து தீர்த்தமா வந்துட்டு ஒண்ணு அந்த தண்ணி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பால் கொடுப்பாங்க. இங்க வந்து மோர் கொடுத்தாங்க. செம்மையா அந்த சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது என்னன்றது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசுவாமிகள். கண்டிப்பா வந்தீங்கன்னா சாப்பிடாம போகாதீங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அன்னதானம் ரொம்ப அமைதியா இருக்கு உள்ள. ஏன்டா சாப்பாடை பத்தியே சொல்றோம்னு பார்க்காதீங்க, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இங்கே இல்லாதவங்க எல்லாம் வந்து டெய்லியும் சாப்பிடல, எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல. மூட்டை மூட்டை அரிசி வாங்கி போடுறாங்க. இங்க வந்து நம்ம நீங்க ஏதாவது கொடுக்கணும், ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க காசாவும் கொடுக்கலாம், பொருளாவும் வாங்கி கொடுக்கலாம். நம்ம அரிசி மூட்டை அந்த மாதிரி ஏதாவது பொருளாவும் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, நன்றி சித்தரையா, நன்றி. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. கணக்கன்பட்டி அந்த ரூட் உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் வரோம், பாருங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தது. அழகா இருக்கு ஊரு, கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால. இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பழனி எப்பயுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஊர். ஏன்னா நம்ம முருகன் இங்கே தானே இருக்காரு. பால தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவில் 1 கிலோமீட்டர். ஓகே, லெஃப்ட்ல போனா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ரைட் சைடு தான் பழனி பஸ் ஸ்டாண்டு. இதான் பழனி பஸ் ஸ்டாண்டு. அப்படியே நேரா பாருங்க, கொண்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப நாள் வந்து இந்த பழனிமலை முருகன் டெம்பிளை வந்து பிளாகிங்கோ இல்லை பிளாகிங்கோ ஏதாவது எடுக்கணும்னு ஒரு ஆசை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தான் கொஞ்சம் வியூஸ் அதிகரிச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காம காட்டிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லி முடிக்க மாட்டேன், இன்னும் வீடியோ இருக்கு. பழனிமலை அடிவாரம் வந்தாச்சு. ரைட்டில் போனீங்கன்னா சரவண பொய்கை பக்கத்துலேயே மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்ப்போம். உள்ள போனீங்கன்னா கடத்தெருவா இருக்கும். திருஆவினன்குடி கோயில் வந்து இந்த ரூட்டு தான். பட் நம்ம வந்து பைக்கில் வந்தனால இந்த பக்கம் பாதை வந்து அடைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த ரூட்டில் போயிட்டு லெஃப்ட் எடுத்து இன்னொரு லெஃப்ட் எடுத்தால் திருஆவினன்குடி கோயில். அதுதான் ஆக்சுவலாக வந்து அறுபடையில் 1. அங்கே போயிட்டு தான் பழனிமலை மலைக்கு போவாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க ஓகே, சாரி, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் அந்த இடம் வேற மாதிரி இருக்கும். இந்த இடம் தான் வந்து முடி காணிக்கை. முடி காணிக்கை செலுத்தும் இடம். க்ரௌடு உட்காந்து முனி எடுக்கிறாங்க. கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இது சண்முக நதியோட இதான இது. அப்படியா? 6 இடமா? இதான் மெயினான இடமா? பழனிமலை கோயிலுக்கு மொட்டை போறதா இருந்தா இதுதான் மெயினான இடம். சரி சரி. இங்க மொட்டை அடிச்சுட்டு சரவண பைக்கில் போய் குளிச்சுக்கணும். சரி, ஓகே, தேங்க்ஸ். இது சரவண பையை ஈத்த மாதிரியே இருக்கு.
இங்கே மொட்டை அடிச்சுட்டு ப்ராப்பராக இங்கே தான் பழனிமலை முருகனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதா இருந்தால் இந்த இடம் தான். மொத்தம் 6 இடம் இருக்கும். ஸோ அதில் ஒரு இடம் ஏற்ற மாதிரி சரவண பொய்கை இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் போல இருக்குது. அடுத்து எங்க இதுதான் திருஆவினன்குடி கோயில். முருகனின் 6 படைகளில் ஒரு படை இதுதான். 6 படையில ஒரு படை இதுவும் தான். பழனிமலை முருகன் சொல்லுவாங்கல்ல. ஓ செக் போஸ்ட் தான். இப்போ லெஃப்ட்ல திருஆவினன்குடியோட என்ட்ரன்ஸ். பழனி திருஆவினன்குடி திருக்கோயில். இங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு போகிற பாதை தான். லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வீலர் வந்து அலௌடு கிடையாது உள்ள. இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்துடைய ரூல் தான். இதெல்லாம் வந்து புக் பண்ணி வருவாங்க. கோவில் அடிவாரம் தான். ஃபுல்லாக ஹோட்டல், லாட்ஜு, கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கும். ஆனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் தான் இருக்கும். வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வண்டி பிளாக் பண்ணிட்டாங்க போல. ஸோ நம்மளால நம்ம 2 வீலரே போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயராக வந்து இங்கே போஸ்ட் கம்பி வந்து போட்டாங்க. நான் பைக்கு வந்து அலௌடு கிடையாதான் உள்ள. கிரிவல பாதையில் ஒன்லி வந்து நம்ம நடந்து தான் போகணும். ஸோ இந்த இடத்துல பைக்கை போட்டுருவோம். ஆட்டுக்குட்டி சத்தம் இருக்குதா? சேச்சே கட்டாத. வண்டி சுத்தி போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு போன வருஷத்துல இருந்து தான் மாறி இருக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் போஸ்டா போட்டு வச்சிருந்தாங்க. உள்ள வந்து ஆள் தான் போகலாம். இதுதான் கிரிவல பாதையா? ஆமாம். இது சுற்றி இப்படி போனோம்னா மலை சுற்றி வர்றது. இப்போ நம்ம